வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு இன்னொரு அமேசான் ஹால் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, பேக்கோட ஹால், வாட்ச், கமல் செயின் அந்த மாதிரி கலந்து இருக்க போகுது. குர்த்தி செட் அதுவும் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். நீங்க போய் என்ன செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. என்னோட மேக்கப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த மாதிரி கிளிட்டர்ஸ்லாம் போட்டு ஐ லுக் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். நான் இந்த மாதிரி என் பிரைட்ஸ்க்கு தான் பண்ணுவேன். இன்னைக்கு எனக்கே பண்ணதுனால நான் வந்து அடிக்கடி வந்து என் மூஞ்ச நானே பார்த்து இப்படி ரசிக்கிறது, அப்படியே இப்படி 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 பார்க்குறது அதெல்லாம் நடக்கும். ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, இப்போது அடுத்து கோஸ்ட் ஸ்டோரி வீடியோ வந்து ஃபிலிம் பண்ணுறதுக்காக திருப்பி ஆஸ் யூஷுவல் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு போட்டேன். இப்போ தான் சுட சுட போட்டேன். இன்னும் யாருமே வந்து பார்க்கல. சி அதை யாரும் வந்து அனுப்பியிருந்தாங்கன்னா அடுத்த வீடியோ அதை எடுத்துடலாம், இல்லைனா நெக்ஸ்ட் வீக் தான் எடுக்கணும். இப்போ வந்து என்ன நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். எல்லாமே வந்து ரேண்டமாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு பேகு, ஃபர்ஸ்ட்டு வாட்ச் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே மொத்தமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கிளியோ அப்படின்ற பிராண்ட்ல இருந்து இந்த குட்டியான டைனியஸ்ட் ஸ்லிங் பேக். இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் தான் வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் பிங்க் கலர் பார்த்தோன்னே ஓகே இந்த கலர்ல என்கிட்ட இல்லை அப்படின்ட்டு வாங்கினேன். அண்ட் த சைஸ் பாருங்க எத்தனோண்டா இருக்கு. see how cute. அண்ட் அந்த பக்கலும் வந்து டீல் கலர்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்ல பாப். இந்த டாப்பு கூட கரெக்டா இருக்குப்பா. நல்லா பாப்பி கலர். இதுல வந்து உங்களுக்கு ஸ்ட்ராப்பும் வந்து சேம் பிங்க் கலர்ல இருக்கு. இது வந்து நீங்க ஸ்ட்ராப் இல்லாமலே யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ராப் இல்லாம தான் வந்து உள்ள இருந்தது. நான் வந்து மாட்டி பாக்குறதுக்காக ஸ்ட்ராப் மாட்டினேன். இந்த மாதிரி கூட நீங்க மால்ல எடுத்துட்டு போகலாம். மால்ல வந்து அந்த ஹேண்ட்பேக்னா கையில மாட்டுவாங்க. இதுக்கு இது அந்த மாதிரி பண்ண முடியாது. சும்மா கையில இப்படி ஸ்டைலா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஷன் ஷோ இல்லைனா ரெட் கார்பெட் லுக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தினோண்டு ஹேண்ட்பேக்லாம் வந்து குட்டியாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் ஞாபகம் வந்தது இதை பார்த்துட்டு. இது வந்து அந்த crocodile ஸ்கின் டெக்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதுதான் இது. இதுவே ஒரு எவ்வளோ குட்டியான பேகு. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் ஒரு ஓப்பன் கம்பார்ட்மெண்ட் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜிப் இருக்கு. நீங்கள் வந்து வாலெட் வைக்க முடியாது. வாலெட் வச்சா ஃபோன் வைக்க முடியாது. ஸோ அதனால நீங்கள் வந்து கேஷ் கார்டு அந்த மாதிரி வைக்கிறீங்கனாலும் அதுக்கு இடம் இருக்குது. அண்ட் உங்களோட ஃபோன் வந்து வச்சுக்கலாம். மற்றபடி உங்களோட ஒரு லிப்ஸ்டிக்கு, காஜல், சானிடைசர், டிஷ்யூ அந்த மாதிரி வந்து குட்டி குட்டி பொருள் வச்சுக்கலாம். ரொம்ப பாஷா இருக்கும். நல்லா இருக்கு. சீரியஸ்லி நான் எங்க போனாலும் தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போவேன். அட்லீஸ்ட் குட்டி பாட்டிலாச்சும் எடுத்துட்டு போவேன். என்னால இந்த அளவுக்கு குட்டியா தண்ணி பாட்டில் என்னால தேட முடியாது. பட் ஆனாலும் இட் வாஸ் சோ கியூட். அதனால எடுத்துட்டேன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஐட்டம். இதான் ஃபர்ஸ்ட் ஐட்டம். அடுத்தது சேம் கிளியோல இருந்து இந்த லைட் ஹாஃப் ஒயிட் கலர்ல ஒரு ஸ்லிங் பேக். இது அதை விட சைஸ் பெருசு. பட் நார்மல் ஸ்லிங் பேக் சைஸை விட கொஞ்சம் சிறிது என்று சொல்லலாம். இது வந்து அட்டை ஆக்சுவலி. அதை எடுத்து கட்டேன். நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே இந்த கலர்லயே வாங்கினேன் அப்படின்னு எனக்கே டவுட் வந்துருச்சு. இதுவும் மேலே வந்து இந்த மாதிரி கை பிடிக்கிற மாதிரி இருக்கு. இங்கே ஒயிட், இங்கே வந்து ஹாஃப் ஒயிட் மாதிரி இருக்கு. இதுல மெட்டல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் மெட்டல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி ஸ்லிங் பேக்ல நம்ம ஒயிட் பார்த்துப்போம். இது பிளாக் யூஸ் பண்ணதுனால இன்னும் நல்லா ஹை எண்டா தெரியுது. இங்கே கூட அந்த ஸ்ட்ராப் மாட்டுறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிளாக் மெட்டல்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லிங் பேக்ல உங்களுக்கு பின்னாடியே வந்து ஜிப் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஆட்டோல அந்த மாதிரிலாம் போறீங்கன்னா பேக் ஓப்பன் பண்ணி பர்ஸ் எடுத்து இது பண்றதுக்கு இதுல நீங்க லைட்டா கொட்டியா இல்ல கொஞ்சமா வந்து கேஷ் வச்சுக்கிட்டீங்கன்னா எடுத்து கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். நீங்க வந்து கார்டு கூட வச்சுக்கலாம். ஸோ தட் நீங்க ஷாப்பிங் பண்ணும்போது எடுத்து கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். பட் தட் இஸ் நாட் அட்வைசபிள். ஈஸியா திருடப்படலாம். ஸோ இது வந்து மேக்னெட் இருக்கிற மாதிரி இருக்கு. இதுல ஸ்ட்ராப்பும் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராப்லயும் உங்களுக்கு அதே மாதிரி பிளாக் மெட்டல் தான் இருக்கு. இதுல 2 சைடு கம்பார்ட்மெண்ட் இருக்கு. ஒரு சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பவுச் ஓப்பன் பவுச் இருக்கு. நடுவுல ஜிப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கமும் உங்களுக்கு ஜிப் இருக்கிற மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு. நல்ல ஸ்பேஷியஸா தான் இருக்கு. இந்த அளவுக்கு நம்ம வந்து பொருள் வைக்கலாம். எனக்கு வந்து அந்த பேக்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரக்சரா ஸ்டெடியா இருந்தா பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அந்த பேக்கோட பாடி வந்து ஸ்டிஃபா இருந்தா எனக்கு பிடிக்கும். லைக் இந்த மாதிரி நிக்க வச்சா டேபிள் அது அப்படியே நிக்கணும். கீழே வக் அப்படின்னு விழாம இது அந்த மாதிரி நிக்குது. எனக்கு இந்த மாதிரி பேக் எல்லாம் பிடிக்கும். ஏன்னா பார்க்கும் போதே நல்லா பிராண்டடா ரிச் லுக் கொடுக்கும். இது அந்த லுக் கொடுக்குது. இது எனக்கு வந்து கலரும் பிடிச்சிருக்கு. ஒயிட் கலர் பேக் பார்த்து யூஸ் பண்ணணும், அழுக்குப்படாமல். பட் இட்ஸ் சோ பிரிட்டி. நல்லா கிளாஸியா இருக்கு. சேம் பிராண்ட் கிளியோல இருந்து. முந்தி அடிக்கடி கிளியோல எடுப்பேன், நடுவில் விட்டுட்டேன். இப்போ இது ரெண்டுமே வந்து புதுசா இருந்தது மாடல், அதனால வாங்கினேன். பேக் பேக் கூட பாத்தீங்கன்னா கிளியோல இருந்து
இருந்து தான், ஒயிட் கலரு. அதை நல்லா அடிச்சு துவைச்சு எடுத்தாச்சு. அது உள்ள அதில் இருக்கிற அந்த கோல்டு இதெல்லாம் கலர்லாம் மாறிடுச்சு. அந்த அளவுக்கு அடிச்சிட்டேன். வெள்ளை கலர்னு கூட பார்க்காம அந்த அளவுக்கு யூஸ் பண்ணேன். அந்த மாடல் நீங்க இப்போ இது பண்ணா கூட அது கிடைக்காது, அது காலியா போயிடுச்சு. அடுத்து ஃபாஸ்ட் ட்ராக்ல இருந்து ஒரு வாட்ச் வாங்கியிருந்தேன். அதோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான், எப்பயும் போல டின் டப்பாவில் வந்தது. ஃபாஸ்ட் ட்ராக்ல ஒரு வாட்சுக்கும் டப்பா எல்லாத்துக்குமே மாறும்ல. நான் நகம் வேற வெட்டிட்டேனா, அதனால வலிக்கு இது ஓப்பன் பண்ண முடியல. இது ஆக்சுவலி இந்த வாட்ச் வந்து நான் ரொம்ப நாளா வந்து என்னோட விஷ் லிஸ்ட்ல வச்சு அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இதுல 2 கலர்ஸ் இருக்கு. அதுல ஒரு கலர் வந்து நான் பார்த்து வச்ச கலர் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு 2 months இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டாக் வந்து உடனே எடுத்துட்டேன். பபிள்கம் பிங்க்ல இந்த வாட்ச் தான். எனக்கு செம்மையா பெருசா இருக்கு. நம்ம டைட் பண்ணி தான் போடணும். பட் ஆனாலும் சும்மா போட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நான் காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும். நான் ஆக்சுவலி முந்தி காலேஜ் டைம்லலாம் இந்த மாதிரி வாட்ச் தான் போடுவேன். ஐ மீன் இந்த மாதிரி ஸ்ட்ராப் இருக்கிறது போட மாட்டேன், லெதர் ஸ்ட்ராப் இருக்கிறது போடுவேன். பட் ஆனால் பார்க்கறதுக்கு அந்த வாட்ச் பெருசா இருக்கிற மாதிரி போடுவேன். அப்பதான் வந்து எனக்கு அது இந்த கூல் கேர்ள் வைப். அதுக்காக இது வந்து கொஞ்சம் நல்லா கேஷுவலா இருக்கு இல்லையா, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. டிஷர்ட்ஸ்க்குலாம் போடுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தேன். இது வந்து எனக்கு இவ்வளோ லூஸா இருக்கு. இது வந்து டாடிட்ட சொல்லி இது ஃபுல்லா ரிமூவ் பண்ணணும். எப்பயுமே இந்த ஸ்ட்ராப்ல இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா நீங்க பிளாக்ல பார்த்திருப்பீங்க, சில்வர், கோல்டு அந்த மாதிரி பார்த்திருப்பீங்க. பட் ஆனா இந்த பபிள்கம் பிங்க்ல ஃபுல் வாட்சுமே அப்படின்றது டிஃப்ரெண்டா நல்லா இருந்தது. அதனால நான் எடுத்தேன். இந்த வாட்டி ஃபாஸ்ட் ட்ராக்ல 2 வாட்ச் எடுத்திருந்தேன். இது இன்னொரு 10 கீழே போட்டிருப்பேன், இன்னொரு 10 ஜார். இது வந்து வேற மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு டிசைன்ல இருக்கு. இந்த வாட்சும் வந்து சேம் பிங்க் கலர் தான். பட் ஆனா என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இல்லை அப்படின்றதுக்காக எடுத்தேன். சேம் பிங்க் கலர்ல உங்களுக்கு உள்ள டயல் பாத்தீங்கன்னா அந்த ரோஸ் கோல்ட் எஃபெக்ட்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. இதுவும் கேஷுவல் வாட்ச் தான் அண்ட் ஸ்ட்ராப்போட இருக்கு. என்கிட்ட இப்போ கரண்டா ஸ்ட்ராப் இருக்கிற மாதிரி வாட்ச் இல்லை. அண்ட் இது வந்து அந்த சிலிகான் ரப்பரி ஸ்ட்ராப் மாதிரி இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு ஹார்ட் ரேட்டு, அப்புறம் எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்து போனீங்க, அந்த மாதிரி எல்லாமே வந்து காட்டுது. இதுல வந்து நம்ம லைட் கூட ஆன் பண்ணிக்கலாம். தெரியுதா, லைட் ஆன்ல இருக்கு இப்போ இந்த மாதிரி. பட் எனக்கு அந்த லைட் பச்சை கலர் எரியறது பிடிக்கல. ஆனா இந்த வாட்ச் இஸ் வெரி நைஸ். நான் எப்பயுமே இந்த மாதிரி ஸ்ட்ராப், லெதர் ஸ்ட்ராப் வச்ச வாட்ச்லாம் வாங்கும்போது லாஸ்ட் ஹோல் இருக்கும் இல்லையா, அதில் தான் போடுவேன். நைஸ்ல. இது வந்து நான் அந்த வாட்ச் பார்த்து வச்சிருந்தேன் அப்படின்னாலையா, இது கரெக்டா நான் வந்து வாங்க போகும்போது இதுவும் வந்து சைட்ல அந்த ரெக்கமெண்டட் ஐட்டம்ஸ்ல வந்துச்சு. அப்போனே பிங்க்னோடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால என்னால 2த்துல எது ஒண்ணு அப்படின்னு செலக்ட் பண்ண முடியல. ஸோ ஐ காட் 2. நீங்க சொல்லுங்க இது 2த்துல எது நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த கோஸ்ட் ஸ்டோரி இதுக்கு வந்து 2 பேர் தான் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. 2 ஸ்டோரி தான் கிடைச்சிருக்கு. எப்பயுமே நான் வந்து 5 ஸ்டோரிஸ் வந்து பிக் பண்ணுவேன் இல்லையா, இந்த வாட்டி 2 தான் கிடைச்சிருக்கு. இன்னும் நம்மளுக்கு வந்து 3 வேணும். அடுத்தது வந்து கொஞ்சம் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் வந்து எடுத்திருந்தேன். எல்லாமே வந்து அந்த ஸ்டோன், ஒயிட் ஸ்டோன், 80 ஸ்டோன் இருக்கிற மாதிரி எல்லாமே ஒரே பிராண்ட்ல இருந்து பிக் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்க்காத டிசைன்ஸ். பிரியாசி அப்படின்ற பிராண்ட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து இவ்வளோ பெருசா இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த மாதிரிலாம் இந்த அனார்கலி குர்த்தி அப்படிலாம் போடும்போது இது போடணும், நல்லா இருக்கும். இது போடுறீங்கன்னா இது மட்டும் தான் போடணும், கழுத்துக்கு எதுவுமே போடும் தேவை கிடையாது, இடமும் இருக்காது. இட்ஸ் லைக் ஸ்டேட்மெண்ட் பீஸ். யூ ஹாவ் எனி ஐடியா ஃபார் ஃபோட்டோ ஷூட்ஸ், அதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓ மை காட். பட் ஒரு ராயலான ஒரு லுக்கு தருது. சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் தான் ட்ரெண்டிங்ல இருக்கு, அந்த கிரீன் பீட்ஸோட. என் மண்டை ஆக்சுவலி பெருசு, ஓகேவா. பட் ஆனா இந்த இயரிங் வச்சோன்னா என் மண்டை மூஞ்சிலாம் குட்டியா தெரியுதுன்னா பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. அடுத்தது எல்லாமே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பா. ஏன்னா இயரிங் அவ்வளவு குட்டியா இருக்குது, அது மட்டும் தான் பெருசா. இந்த ஜுவல்லரி செட் வரும் இல்லையா, அதுலயே போட்டு கொடுத்துருந்தாங்க. அடுத்தது வந்து இந்த பிரிட்டியான குட்டியான ஒரு இயரிங். எல்லா காம்பினேஷனும் இருக்கு. லைக் என்ன சொல்றது, அந்த ஒயிட் ஸ்டோனும் இருக்கு, ரோஸ் கோல்ட் மெட்டல் அந்த மாதிரியும் இருக்கு, அண்ட் குட்டியா வந்து அந்த பெரி ஷேட்லயும் ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க. கியூட்டா இருக்கு, கியூட்டஸ்டா இருக்கு. நான் வந்து பிளாக் மெட்டல்ல இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கும் வாங்குறதுக்கு. பட் ஆனால் நான் அவ்வளோவா போட மாட்டேன். ஏன்னா நான் என் கலருக்கு போட்டு அந்த பிளாக் மெட்டல் தெரியவே தெரியாது, அப்படியே அழிஞ்சிரும். அதே மாதிரி பிளாக் கலர் இயரிங்கும் நான் மோஸ்ட்லி போட மாட்டேன். லூஸ் ஹேர் விடுறேன் அப்படி இல்லைனாலும் வந்து என் மூஞ்சிக்கு வந்து தெரியாது. பட் ஆனால் இது நடுவில் வந்து அந்த ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்டான ஃபினிஷ் இருக்கு இல்லையா, ரோஸ் கோல்டு இருக்கு அப்படின்றதுனால அது நல்லா தெரியுது. நல்லா காஸ்ட்லியான லுக்கு. இந்த வாட்டி எடுத்த இயரிங் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கு. அடுத்தது இன்னும் செம, எனக்கு இந்த கோணல் மானாலா தொங்குறது அப்படிலாம் பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்தது.
இந்த மாதிரி இதுலேயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபினிஷ் இருக்குது, பிளாக் மெட்டல், ரோஸ் கோல்டு அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு அவுட்ஃபிட்டுக்கும் இதை வந்து போட்டுக்கலாம். ஓ வாவ், என்னடா இப்படி இருக்கு. நான் வந்தோடனே எல்லாமே பிரித்து பார்த்தேன், பட் ஆனால் வச்சு பார்க்கல. வச்சு பார்த்தோன்னே நானே ஷாக் ஆகிட்டேன். சூப்பராக இருக்கு. ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி தொங்குறதெல்லாம் பிடிக்கும் அப்படின்றதுனால நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்னு தெரியல. 9:30 ஆச்சு, எனக்கு பசிக்குது. ஸோ லாஸ்ட் இயரிங் சேம் பிராண்ட்ல இருந்து, இது வந்து கொஞ்சம் கேஷுவலாக போடுற மாதிரி. இந்த ஆங்கிள் லென்த் குர்த்தி, ஆங்கிள் லென்த் ட்ரெஸ்ஸஸ்க்கு அதுக்கெல்லாம் வந்து இது போடலாம், நல்லாயிருக்கும். எல்லோ கோல்டு ஃபினிஷ், இது மேட்டாக இருக்கு, ரொம்ப லைட் வெயிட். அடுத்து ஒரு வாலெட் எடுத்திருந்தேன். இது வந்து ரொம்ப காம்பேக்டாக குட்டியாக, இந்த ஸ்லிங் பேக்லாம் குட்டி குட்டியாக காட்டினேன் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. இந்த பிராண்டில் நான் ரீசெண்டாக நிறைய ஹேண்ட்பேக்ஸ் எடுத்தேன். வேன் ஹுசேன் பிராண்டில் இருந்து குட்டியான வாலெட் எடுத்தேன். மின்ட் கலரில் எடுத்திருக்கேன். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் வந்து இந்த கலர் பிக் பண்ணேன், நல்லா மியூட்டடாக அழகாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பட்டன் இருக்குது, உள்ள கார்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்லாட் இருக்குது, மேலே கேஷ் வச்சுக்கிறதுக்கு இருக்குது, சைடில் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜிப் வச்சு. காயின் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கும் போதும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு என்னன்னா இந்த கேஷ் இது ஸ்லாட் பார்த்தீங்கன்னா மூடி இருக்கும் போதே கேஷ் இது வந்து தெரியுது. நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணது கிடையாது இது வரைக்கும் வாலெட்டு. அப்புறம் தான் வந்து யோசிச்சிட்டே இருக்கும்போது மென்னோட வாலெட்டுக்கெலாம் வந்து இந்த மாதிரி தானே இருக்கும் அப்படின்ட்டு, அவங்க என்ன கீழே தெருவில் காயின் நோட்லாம் போட்டுட்டேவா போகிறாங்க, அப்போ அது சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இது நல்லா காம்பேக்டாக இதுவாக இருக்கு இல்லையா, அதுக்காக எடுத்தது. நான் மோஸ்ட்லி கேஷ் வந்து கம்மியாக தான் வச்சுருப்பேன். ஏன்னா அந்த கேஷும் எதுக்கு வச்சுருப்பேன்னா இந்த ஓலாவில் போயிட்டு வரதுக்கு அந்த மாதிரி சேஞ்ச் மட்டும் தான் வச்சுருப்பேன். மற்றது ஃபுல்லாக நான் கார்டில் தான், கார்டு இல்லை ஜிபே அந்த மாதிரி தான். ஸோ அதனால் எனக்கு அந்த அளவுக்கு பெரிய வாலெட் கையிலேயே வச்சுக்கணும் அப்படின்னாலும் கரெக்டாக இருக்கும். குட்டியாக க்யூட்டாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வாலெட் வந்து அந்த லென்த்தாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வாலெட் யூஸ் பண்ணுவீங்களா, ஷார்ட்டாக யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை இந்த மாதிரி காம்பேக்டாக கார்டு மட்டும் வைக்கிற மாதிரி யூஸ் பண்ணுவீங்களாங்க? இப்போ அடுத்து ஒரே ஒரு ஜீன் எடுத்துருந்தேன். ஏன்னா இப்போது வாங்கின ஜீன்லேயே வந்து ஒன்று மட்டும் அடிக்கடி போட்டுட்ருக்கேன். அதனால் வேற ஒரு ஜீன் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு AKA சிக் அப்படின்ற பிராண்டை இருந்து எடுத்தேன். இது வந்து இந்த கேஷுவலான ஜீன் இருக்கும் இல்லையா, ட்ரௌசர் மாதிரி லூஸ் ஃபிட்டிங்கா, அந்த மாதிரி எடுத்தேன். ஏன்னா இப்போ நான் வந்து கம்ஃபர்டபுளா வேர் பண்ற ஜீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒண்ணுதான். பட் ஆனா அது ஆங்கிள் லென்த்ல இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஹை வேஸ்டட், பட் ஆனா ஃபுல் பேண்ட் மாதிரி இருக்கும். சரி ஓகே, இதுவும் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். இதோட சைஸ் வந்து நான் 30ல எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப குட்டியா வாங்கிட்டா டைட்டா இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் பெருசா வாங்கிட்டு அதுல இருந்து ஆல்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால. எப்படி இருந்தாலும் நான் கீழே லென்த்துக்கு வந்து நான் ஷார்ட் அண்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ஹைட் எனக்கு ரொம்ப குட்டியா வேற இருக்கும். அதனால இது குவாலிட்டி பாத்தீங்கன்னா நல்லா கான ஜீன் இல்லாம நல்லா சாஃப்டா இருக்கு. நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் செட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மஸ்டர்ட் கலர் அண்ட் கிரீன் கலர் காம்பினேஷன்ல பிரிண்ட் இருக்கு. இதுல உங்களுக்கு நெக் யோக்ல உங்களுக்கு கோட்டாப்பட்டி ஒர்க்கும் இருக்கு அண்ட் பைப்பிங் டிசைனும் இருக்கு. 3/4 ஹேண்ட்ல எண்டில் மட்டும் குட்டியா உங்களுக்கு கோல்டன் பார்டர் வருது. மற்றபடி உங்களுக்கு குர்த்தி பாத்தீங்கன்னா வெறும் ஃப்ளாரல் பிரிண்ட் மட்டும் தான் ஃபுல்லாவே இருக்கு. இதுக்கு பேண்ட் வந்து அதே மாதிரி மியூட்டட் கிரீன் கலர்ல கேஷுவலா சிம்பிளான ஒரு பேண்ட், சாலிட் கலர்ல. அதுல எண்டில் மட்டும் உங்களுக்கு சேம் கோல்டு கலர் பார்டர் வருது. இதோட ஷால் பாத்தீங்கன்னா இதை நான் யூஸ் பண்ணுவேனா இல்ல வேற எதையும் ஸ்டிச் பண்ணிருப்பேனா தெரியல. ஏன்னா இது ஃபுல்லா அந்த காட்டன் ஷால் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சாஃப்டா தான் இருக்கு. பட் ஆனாலும் நான் வந்து ஷிஃபான் ஷால் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். இதுலயும் உங்களுக்கு வந்து பார்டர் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அதே மாதிரி டாப்ல கொடுத்த பிரிண்டே இருக்கு அண்ட் இந்த மாதிரி கோல்டன் லேஸ் ஒர்க்கும் வச்சிருக்காங்க. அடுத்தது ப்ளூ கலர் செட். இதுல டாப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லா பிரிண்ட் இருக்கு. நெக்ல வந்து இந்த மாதிரி பைப்பிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. சேம் 3/4 ஹேண்ட். அந்த பார்டர்ல வச்ச துணி தான் பேண்ட்டும். ஃபுல்லா இந்த மாதிரி ஜிக்ஸாக்ல நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. நல்லா பிரிட்டி கலர்ஸா இருக்கு. இதோட ஷால் தான் வந்து எனக்கு ரொம்ப சம்பந்தமே இல்லாத கலர்ல வச்சிருக்காங்களே அப்படின்னு. எவ்வளவு பிரைட்டா இருக்கு பாருங்களேன். லைக் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது நான் யூஸ் பண்ற மாதிரி ஷிஃபான் ஷால் தான். இதுல பார்டர் வந்து பேண்டோட மெட்டீரியலே கொடுத்துருக்காங்க. பட் ஆனாலும் வந்து கலர் வந்து எனக்கு இடிக்குது. இந்த செட் வந்து எனக்கு பிடிச்ச கலர் பர்பிள். இதுல எடுத்தேன். ஃபுல்லா வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் டிசைன் கொடுத்துருக்காங்க. 3/4 ஹேண்ட்ல பார்டர் அந்த மாதிரி இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து சைட்ல இந்த மாதிரி ரோப்ல இதெல்லாம் வேற தொங்க விட்டுருக்காங்க. சும்மாவே சைட்ல வந்து நாட் போட்டுக்கிறதுக்கு அவ்வளவுதான், வேற எதுவுமே அது பண்ணாது. அண்ட் ஸ்லிட் இருக்கிற இடத்துலயும் வந்து இந்த மாதிரி சில்வர் பார்டர் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ஃபுல் குர்த்தி.
இதோட பேண்ட்டும் சேம் பிரிண்ட் சேம் கலர்ல, பார்டர் பாத்தீங்கன்னா அதே மாதிரி சில்வர்ல கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிச்ச கலர். ஆனா எனக்கு சில்வர் எடுக்குமான்னு தெரியல, பட் ஆனா எனக்கு பிடிச்ச கலர். அடுத்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் காம்பினேஷன் இங்க் ப்ளூ. நல்ல டீப் ப்ளூ கலர்ல சாண்டல் கலர்ல ஃபுல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு நெக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அந்த மிரர் ஒர்க் இது டிசைன்லாம் இருக்கு. அண்ட் 3/4 ஹேண்ட்ல உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் இருக்கு. அண்ட் அகெயின் அதே மாதிரி ஸ்லிட்ல வந்து அந்த சில்வர் பார்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் வந்து கிரீன் கலர், ரெட் கலர் அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது. நான் வந்து இந்த ப்ளூ கலர் பிக் பண்ணேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் இந்த ப்ளூ எனக்கு எடுக்கும் அப்படின்ட்டு. இதுக்கு பேண்ட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த சாண்டல் கலர்ல பிளைனா கொடுத்துருக்காங்க. எண்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பார்டர் ஃபுல்லா ஒர்க் வச்சிருக்கு. இதுக்கு ஷால் வந்து காட்டன் ஷால். அதுலயும் இந்த மாதிரி இந்த பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஷால் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதுவே ஷிஃபான் ஒரு வேற மெட்டீரியலை கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த செட்டுக்கு எந்த அளவுக்கு அந்த ஷால் எடுத்து காட்டும் அப்படின்னு தெரியல. பட் ஆனா ரிகார்ட்லெஸ் நீங்க டாப் அண்ட் பேண்ட் மட்டும் போட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும். லாஸ்ட் ஐட்டம் வந்து பேக் பேக். ரொம்ப நாள் அப்புறம் ஒரு பேக் பேக் வாங்கினேன். ஐ மீன் இந்த மாதிரி குட்டியா இந்த ஷாப்பிங் போறதுக்கு அந்த மாதிரி நான் யூஸ்வலா யூஸ் பண்ற பேக் பேக் இப்போ திருப்பி வாங்கினேன். இது வந்து லீனோ பெரோஸ் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து பிங்க் கலர்ல எடுத்திருந்தேன். இது வந்து இந்த மாதிரி தான் ஷைனிங்கா இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெருசா வரும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா இந்த மாதிரி குட்டியா இருக்கு. இது நான் எப்பயுமே யூஸ் பண்ற மாடல் இது. இதுல வந்து இப்போ நம்ம டீப் டைவ் பண்ணலாம். ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு குட்டியா ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க ஏதாவது சில்லறை உங்களோட ஹேண்ட் கிரீம், சானிடைசர் அந்த மாதிரி பொருள் வச்சுக்கலாம். இதுல இன்னொரு ஜிப் இருக்கு. இந்த கம்பார்ட்மெண்ட்ல நீங்க காலேஜ்க்கு பெர்ஃபெக்டா இருந்திருக்கும் எனக்கு. இப்பெல்லாம் இந்த மாதிரி பேக்லாம் நான் பார்க்கவே இல்லை இங்க. அப்புறம் மெயின் கம்பார்ட்மெண்ட்ல இந்த குட்டி பேக்லயும் உங்களுக்கு வந்து லேப்டாப் கம்பார்ட்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல எந்த அளவுக்கு நீங்க வந்து பொருள் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ப்ராடா இருக்கு. ஸோ நல்லா ஸ்பேஷியஸா தான் இருக்கு. நீங்க நல்லா ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். ஷாப்பிங் போறீங்க, இந்த பாந்தியான் ரோடு மாலுக்கு நல்லா ஷாப் பண்ண போறோம் அப்படின்ட்டு போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட தண்ணி பாட்டில் வாங்குற ஐட்டம் எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்து பேக் வாங்குறதுக்கு இந்த மாதிரி பேக்ல போட்டுக்கலாம். இதுல ரெண்டு சைடுமே உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு வந்து ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதுல ஸ்ட்ராப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்கா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஷோல்டர் அவ்வளோவா வலிக்காது. என்கிட்ட இப்போ ஒரு பிங்க் கலர் பேக் இருக்கு. லைட் பேபி பிங்க் கலர்ல, அடிக்கிற பிங்க் கலர்ல. அதை வந்து நான் முந்தி அமேசான் ஹால்ல நான் போட்டிருக்கேன். அதுதான் அடின்னு அடிச்சு அது இப்போ ஆல்மோஸ்ட் ப்ரௌன் கலர்ல தெரியுது. அதுலயும் இந்த மாதிரி இங்க ஒரு ஜிப் இருக்கும். இது வந்து நான் என்ன பண்ணுவேன்னா போகும்போது இதுல தான் நான் என்னோட பர்ஸ் அதெல்லாம் வச்சுப்பேன். ஸோ தட் என்னோட பேக் வந்து ஆட்டோல போறேன்னா இப்படி வச்சிருப்பேன்ல. ஸோ இங்க இந்த ஜிப் ஓப்பன் பண்ணி வாலெட் எடுக்கிறதுக்கோ அந்த மாதிரி கொடுக்கறதுக்கோ வசதியா இருக்கும். அண்ட் சேஃப்டி ரீசன்ஸும் நம்ம இந்த சைட்ல வச்சோம்னா பின்னாடி வரவங்க இப்படி அழகா ஜிப் திறந்து உள்ள இருந்து எடுத்துப்பாங்க. இங்க வச்சுக்கும் போது எடுத்துக்க முடியாது அப்படின்றதுக்காக இதுல அதெல்லாம் எனக்கு மூச்சு வாங்கிருச்சு இந்த பேக் பத்தி பேசணும். எனக்கு இந்த பேக் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நான் ரொம்ப நாளா நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். பேக் பேக் உமன் பேக் பேக் அந்த மாதிரி ஏதாவது போட்டிங்கனாலே இந்த பேக் வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 2 ரோஸ்ல வந்து வரும். அப்ப பார்க்கும்போது இது ரொம்ப பெருசா இருக்கும், நீட்டமா இருக்கு. எனக்கு அது அவ்வளோவா யூஸ் ஆகாது அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்து நோண்டி சைஸ்லாம் பார்த்தோன்னே ஓகே பரவாயில்ல நம்ம யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டு வாங்கினேன். கொஞ்சம் டவுட் இருந்தது வாங்கும்போது. பட் வந்த அப்புறம் ஐ ஃபெல் இன் லவ். கரெக்டான பெர்ஃபெக்ட் சைஸ்ல இருக்கு. இப்போ நான் ஸ்டுடியோலாம் போறேன் அப்படின்னா ஸோ என்னோட லேப்டாப் வைக்கிறதுக்கு, சார்ஜர் வச்சுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து கரெக்டா இருக்கும். தண்ணி பாட்டில் தேவைப்படக்கூடிய ஒரு ஐட்டம்ஸ் ஆஃபீஸ் போகும்போதே யூஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்டி வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்து காட்டிட்டேன். இதோட நம்மளும் வீடியோ முடிச்சுக்கலாம். ஹோப் யூ guys like this video. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.